ஃப்ரெண்ட்ஸ், ஃபின்சோபே ஆப்பில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கேஸ் சிலிண்டரை எப்படி புக் பண்ணணும்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து எந்த ரீசார்ஜ், கேஸு, ஈபி பில் எது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வேலெட்டில் வந்து ரீசார்ஜ் ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு வேலெட்டில் அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணணும். இப்போ நான் கேஸ் எப்படி புக் பண்ணுறதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த பேஜை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கேஸ் பில்னு ஒன்று இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே செலக்ட் ஆப்ரேட்டர், நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் வந்து கேஸ் நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னு அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து பாரத்தில் வந்து கமர்ஷியல்னால் கடைக்கு, சாதாரணது வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ளது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் சர்க்கிள் வந்து தமிழ்நாடை செலக்ட் பண்ணுறேன். தென் வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கேஸில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு சரியான அமௌண்ட்டு, சிலிண்டருக்குள்ள அமௌண்ட்டையும் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டையும் கொடுத்து ரீசார்ஜ் நவ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து கேஸ் புக் ஆயிரும். இங்கே வந்து பாருங்கள், ₹9.29 எனக்கு கேஷ்பேக் கிடச்சிருக்கு. ₹928 நான் கேஸ் புக் பண்ணும்போது ₹9.29 எனக்கு வந்து, அதாவது 1% சரிங்களா, 1% எனக்கு இன்கம் கிடச்சிருக்கு. சரிங்களா, நீங்களும் கேஸ் புக்கிங் மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்ராக்கு, ஈபி பில்லு, டிடிஹெச், மொபைல் ரீசார்ஜ் எதுனாலும் ஃபின்சோபே ஆப்பில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா புக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து கேஷ்பேக் ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா, தேங்க்யூ.